பிரிகேட் கட்டுமானம் மறுபடியும் அங்கே கட்டுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? பிரிகேடுங்க இங்கே உள்ள கம்பெனி மோர்கன் ஏஷியான்னு சொல்லி அது ஒரு கம்பெனி ஜாயின்ட் வெஞ்சர். அப்படிங்கிறதுல இந்த ஊழல் பண்ணுற அதிகாரிகள் வந்து கைதேர்ந்தவங்க. நீங்கள் வந்து பள்ளிக்காரனை வேலை செய்ய ஆரம்பித்து சோழிங்கநல்லூர்லேருந்து ஒரு 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 10-12 ஏரியா, அந்த மொத்த ஏரியாவையும் வந்து மார்ஷ்லேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட்டா போடுறது யார்? தாசில்தார் போட கொடுக்கணும். தாசில்தார் யார்? இங்கே மேலேன்னு சொன்னால் அது கொடுத்துடியா அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. அந்த டைமில் ஆளுங்கட்சியாக இருந்தது திமுக. இப்போ இந்த இடம் மார்ஷ்லேண்டாவது இதாவது நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 15 ஏக்கர் வந்து ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்கணும். அது வந்து அந்த பிரிகேடு மட்டும் 15 ஏக்கர். அது இல்லாமல் சில்லறையாக வேறு கொடுத்துருப்பாங்களாங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த மார்ஷ்லேண்ட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 14,000 ஏக்கர் இருந்தது 1970களில். ஓ, இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 1500. கிட்டத்தட்ட 1,00,000 ஃபேமிலி வந்து அஃபெக்டட். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த 14.7 ஏக்கர், ஓகே, இது மார்ஷ்லேண்ட் இல்லை. அவங்க யாரெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாங்களோ அவங்கள பூரா வந்து இன்றைக்கி பிடிச்சி இழுத்து வந்து கோர்ட்டில் கொண்டு வந்து போட்டு அவங்களோட என்ன சொல்கிறேன் நிறையா அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணு, ஃப்ரீஸ் பண்ணு அப்படின்னு நிறைய பின்னூட்டத்தில் எக்கச்சக்கமாக போடுறாங்க. நம்ம மக்கள் வந்து உண்மையிலேயே இந்த பில்டரு, அதிகாரிகள், அரசு, அப்ரூவல் கொடுத்த அரசு அத்தனை பேர் மேலேயும் கோபமாக இருக்காங்க. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்பிலான பிரிகேட் அந்த குழும கட்டுமானத்திற்கு தமிழ்நாடு அரசு தடை வச்சிருக்கிறத நம்ம செய்தியின் வாயிலாக தெரிய முடியும். இதற்கு காரணம் சொல்லப்படுது, அந்த பள்ளிக்கரணை அப்படிங்கிற பகுதியில் கடந்த திமுகவுடைய ஆட்சியில் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது, அதில் சில ஊழல்கள் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. இந்த நிலையில் இந்த பிரிகேட் கட்டுமானம் மறுபடியும் அங்கே கட்டுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? இதை எப்படி சட்ட ரீதியாக அவங்க சந்திக்கிறாங்க? சரி, அதாவது நம்பர் 1, இயற்கையை பால்படுத்துறது இருக்குல்ல. நம்ம வந்து இந்த பிரிகேடு மோர்கன் ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணி இங்கே கட்டுறாங்க. பிரிகேடு இங்கே உள்ள கம்பெனி மோர்கன் ஏஷியான்னு சொல்லி அது ஒரு கம்பெனி ஜாயின்ட் வெஞ்சர் கட்டுறாங்க. அதோட மொத்த வேல்யூ எடுத்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 15 ஏக்கர் வச்சுக்கலேன். கரெக்டாக சொல்லப்போனால் 14.7 ஏக்கர். ஓகே, அந்த அளவில் வந்து அவங்களுக்கு பிரிகேடுக்கு வந்து இடத்த அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மணிக்கு. சரி, இப்போது நம்ம திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, இப்போ நடக்கிற தாவேக ஆட்சி அப்படின்னு எந்த ஆட்சியும் விதிவிலக்கு இல்லை. வேலை செய்கிற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனநிலை, அப்புறம் கை நீள்றது, லஞ்சம் வாங்கிறது, அப்புறம் போட்டு கொடுக்கறது, அமைச்சர்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறதுல இந்த ஊழல் பண்ணுற அதிகாரிகள் வந்து கைதேர்ந்தவங்க. நம்பர் 1, எந்த ஆட்சி வந்தாலும் சரி. அதே நேரத்தில் திமுகன்னு எடுத்திங்கன்னா பழைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஏற்கனவே பாடம் படித்து அதுக்கப்புறம் 10 வருஷமாக வெயிட் பண்ணி எப்படி 2001லேருந்து 2011லேருந்து 2021 வரைக்கும் கிடைக்காம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்தோடனே ஆன்னு போட்டு அமைக்கிட்டாங்க. ஓகே, இதில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, அதாவது நான் வந்து இயற்கைன்னு சொல்ல இயற்கையை வருவோம். யாருன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2021க்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்து ஒரு 4 வருஷம் நடந்துச்சு. ஒரு 16 பாதியிலேருந்து 21 இது வரைக்கும் நடந்துச்சா. அந்த டைமில் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா அந்த டைம்லேயும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சின்னதாக. ஓகே, மார்ஷ்லேண்டுன்னு அதை எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, என்னது சதுப்பு நில காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி நம்ம ஆகாயம் தமிழில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டோம். ஆமாம், அது வந்து பயங்கரமான வரவேற்பு. என்கிட்ட வந்து என்னை வந்து பர்சனலாக தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே ஏதோ வகையில் நம்பர் வாங்கி நம்மளை கூப்பிட்டு வச்சு குறைஞ்சபட்சம் வந்து ஃபோனில் வந்து ஒரு 7-8 பேர் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி டீட்டெயில் நல்லா இருக்குது, இப்படி இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு. நாம் சொன்னது என்ன, லஞ்சம் வாங்கினது வந்து அந்த டைமில் ஆண்ட அரசு, அந்த டைமில் இருந்த அதிகாரிகள் கீழ்மட்டம் வரைக்கும் லஞ்சம் வந்து நம்ம தமிழ்நாட்டை சொல்ல முடியாது, தமிழ்நாட்டில் இந்திய அளவில் எல்லா அரசும் வந்து லஞ்சம் வாங்குகிற அரசு. அது எவ்வளோ வாங்குறாங்க, வாங்கிட்டு எப்படி வேலை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்றது தான். ஓகே, அது வாங்கி லஞ்சம் வாங்கி என்ஜாய் பண்ணுறது அரசும் அதிகாரிகளும்.
தண்டனை வந்து மக்களுக்கு. இப்போ அவங்க தான் வந்து பேங்க்கில் லோன் வாங்குறாங்க. அதோட ஒரு 1,00,000 பேருக்கு மேலே வீடு வாங்குறவங்க, அப்புறம் 1,00,000 கோடிக்கு மேலே ஸ்டாண்ட்ஸில் நிற்கிது. இது வந்து பிரிகேடுங்கிறது ஒன்று, அது மெயினாக வந்து பிரிகேடு. ஓகே, பிரிகேடு மார்கன். அது இல்லாமல் பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற ஏரியா வந்து மொத்தத்துக்கு ஒரு 7-8 இடம். நீங்கள் வந்து பள்ளிக்காரனை வேலை செய்ய ஆரம்பித்து சோழிங்கநல்லூர்லேருந்து ஒரு 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 10-12 ஏரியா, அந்த மொத்த ஏரியாவை வந்து மார்ஷ்லேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அப்போது மக்களுக்கு வந்து தண்டனை ஏன் கொடுக்குறீங்க? அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. அப்போ இந்த பிரிகேட் இதை வந்து ஒருவேளை இடிக்க நினச்சா இடிங்க. பேங்க் வந்து லோன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லோனுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பாங்க. இடித்து முடித்தா கூட என்ன நடக்கும்? இவங்க வந்து மாதம் இல்லாத வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும். அதுதானே பிரச்சனை. இப்போ மௌலிவாக்கத்தில் வந்து 2015 விழுந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 11 மாடி கட்டிடம். ஆமாம். விழுந்ததுக்கு அப்புறமும் அங்கே வாங்கினாங்கல்ல, அவங்க இஎம்ஐ கட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த அரசு இருக்குது, இது எல்லாமே வந்து மக்களுக்கான அரசாக இல்லை. நான் குற்றஞ்சாட்டது அப்படித்தான். ஒரு பெரிய பணக்காரன், பில்டர், அப்புறம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவன், ஒரு பெரிய கட்சியில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவன், இல்லை அதிகாரத்தை உயர்ந்து இருக்கிறவன், ஓகே, அதிகாரிகளுக்கு சொந்த காரியம்னு இவங்க மாதிரி இந்த ஆட்களை பூரா ஆட்டையை போடுறதுக்கு, பொதுமக்களை வந்து சீட் பண்ணுறதுக்கு, லூட் பண்ணுறதுக்கு தயங்குறதே இல்லை. இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல வடபழனியில் ஒரு பில்டிங் கட்டும்போது அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ, அதாவது ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ஒரு 7 கோடி ரூபா, கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ வந்து ஒரு 4 கோடியை சொச்சோம். ஓகே, அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு அவங்க வாங்கின லஞ்சம், ஓகே, அது எவ்வளோன்னா, இப்போ அது ஆரம்பித்தது 2011 கடைசி 12 ஆரம்பித்து வச்சுங்களேன். அப்போ அதிமுக ஆட்சி. ஓகே, ஜெயலலிதா வந்து இருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஒரு 3 கிரவுண்டு இடம் அப்ரூவல் வாங்குறதுக்கு அங்கே வாங்கின லஞ்சம் 30 லட்ச ரூபா. எனக்கு தெரியும், அதனால் பிரச்சனை தெரிஞ்சனால சொல்கிறேன் நான். ஓகே, எது இந்த டிசைன் அப்ரூவல் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து கட்டி முடிக்க 2015 கட்டி முடிக்கும்போது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 25 லட்ச ரூபா. அது இல்லாமல் ஓகே, அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய கவுன்சிலர், சேர்மன் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எப்படின்னா அந்த பீமாஸ் ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்து அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அதுக்கு மேலே ஆஃபீஸ் அங்கே இருந்தாலும். ஏன்னா நானும் வந்து அங்கே கூட போயிருந்ததுனால சொல்கிறேன். வந்து அந்த ஆள் வந்து சரி அங்கே சிஎம்டியெல்லாம் கொடுத்தாச்சுங்க அப்படின்னா அது வேறங்க. நீங்கள் இடையில ஃப்ரண்ட்டில் வந்து மண்ணுக்குன்னெல்லாம் கொட்டி வச்சுருந்தீங்கல்ல, அப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது நாங்கள் பந்தல் போடுறோம், இது பண்ணுறோம், ஆள் சாப்பாடு போடுறோம், செலவு இருக்குல்ல எங்களுக்கு. அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு 6 லட்ச ரூபா கேட்டோம். 6 லட்ச ரூபான்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணாங்க. கூட நான் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். நெகோஷியேட் பண்ணி கடைசியில் வந்து 3.25 லட்ச ரூபா அந்த ஆள் வாங்கி விட்டாங்க. அந்த ஆள் வாங்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த லோக்கல் இருக்கிற மற்ற அதிகாரி இருக்காங்களா, அவங்க வந்தாங்க. சார் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. எப்படி சிஎம்டியில் 25 லட்ச ரூபா, சிஎம்டியில் 3.25 லட்ச ரூபா வந்து அங்கே கவுன்சிலர் அங்கே இருக்கிற ஆள். அதுக்கப்புறம் லோக்கலில் வந்து இபியிலேருந்து இதிலேருந்து வந்து பறிச்சாங்க. பார்க்கணும், பல லஞ்சங்கள் கைமாறி தான் இவ்வளோ லஞ்சம் தான் அந்த பில்டிங் வந்து ஒரு G+4 அந்த பில்டிங் வந்து முடிஞ்சது. கரெக்டாக அது முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்ரூவலுக்கு வந்து அது இப்போ முடிகிற நேரத்தில் மௌலிவாக்கம் விழுந்துருச்சு. 1 வருஷம் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் பண்ணாங்க. ஆனால் அப்படியே கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் சிசி அது கொடுக்கறதுக்கு இவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்க. இதோட வேல்யூ நீங்கள் போட்டிங்கன்னா மொத்தத்துக்கு வந்து 10 கோடி ரூபா. 10 கோடி ரூபா வேல்யூக்கு அப்ரூவல் ப்ளஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா லஞ்சம். நான் எதுக்கு இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரிகேடு மார்கன் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அந்த இது மட்டுமே ப்ராஜெக்ட் மட்டுமே 2000 கோடி ரூபா. அப்போது லஞ்சம் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். அதுவும் போக அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து சஸ்தா ரேட்டுக்கு வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்து, ஏன்னா கவர்மெண்ட்டு மார்ஷ் லேண்டு அது புறம்போக்கு மாதிரி எடுத்து சரி ஓகே இந்த இதை பட்டா போடு இதை போடுன்னு சொல்லி பட்டா போடுறது யார்? தாசில்தார் கொடுக்கணும். தாசில்தார் யார்? இங்கே மேலேன்னு சொன்னால் அதை கொடுத்துடியா அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. அந்த டைமில் ஆளுங்கட்சியாக இருந்தது திமுக. ஏன்னா இதை நான் சொல்கிறதுல வந்து என்ன சொல்கிறது, திமுக வந்து வேண்டப்பட்ட கட்சி வேண்டப்படாத கட்சி அப்படிலாம் எந்த கணக்கும் கிடையாது. எல்லா கட்சியும் மோசம்தான். இது மோசத்தில் திமுக வந்து கரகண்ட கட்சி. நான் சொல்கிறது அதிமுக பிரிவில் இவ்வளோ வாங்கினாங்க. அப்போ திமுக வந்து கரகண்ட கட்சி. 2021 ஆட்சிக்கு வந்தோடனே பசியோடு இருந்தவங்களுக்கு பிரியாணி கிடைச்சா அப்படி இருக்கும், அப்படி போட்டு அள்ளி மேய்ஞ்சாங்க. அதில் வந்து பலிகடை ஆனது வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஏன்ப்பா இவ்வளோ அவசரப்படுறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம நிதி நிலைமை மோசமாக இருக்குல்ல அப்படின்னு கேட்டது தான் அவர் வந்து பேசினாருன்னு சொல்லி போட்டு அவர் வந்து தூக்குனாங்க.
நல்லது பண்ணியிருக்காங்களா திமுக? நல்லது, நான் அரசியல் பேச வரல, நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ திமுக ஆட்சியில் சிஎம்டிஏல சேர்மனாக இருந்தது சேகர்பாபு. அதுக்கப்புறம் வந்து இந்த என்விரான்மெண்டல் அது லொட்டு லொஸ்க்குன்னு வந்து ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட் இருக்கும். சிஎம்மாக இருந்தது ஸ்டாலின். ஓகே, சிஎம்டியில் சேர்மன் வந்து சேகர்பாபு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்ததுக்கு வந்து இவர் நம்ம தங்கம் தென்னரசு, சிவன், ஒரு 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 அது ஒரு டீமு. இந்த SCIAன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இல்லை கட்டுமானம். அதாவது நீங்கள் பிரித்து பேசலாம். ஒரு 4 டிபார்ட்மெண்ட் வேணும். என்ன, அந்த இடத்துக்கு அப்ரூவல், இடத்துக்கான அப்ரூவல் கொடுக்க யார்? என்விரான்மெண்டல், அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்டல் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து சிஎம்டிஏ, அப்புறம் 4 டிபார்ட்மெண்ட் வரும். ஓகே, அப்போது 2000 கோடி ரூபாயில் இப்போ நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறலாம். நான் சொல்கிறது 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு 50 லட்ச ரூபா வந்து அப்ரூவலுக்கும் கன்செஷன் இது கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டுக்கும் 50 லட்ச ரூபா செலவாச்சு. ஓகே, அப்போ என்னாச்சு? 5% கணக்கா? இதில் 2000 கோடிக்கு வந்து 5% அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1000 கோடிக்கு 100 கோடிக்கு 5%னா 5 கோடி, 1000 கோடிக்கு 50 கோடி, 2000 கோடிக்கு 100 கோடி. குறைஞ்சபட்சம் 100லேருந்து 200 கோடி ரூபாய் கைமாறி இருக்க, லஞ்சமாக கைமாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து நேராக இதை பார்க்கல, நான் வந்து இதை சொல்கிறது முழுக்க அசம்ஷனில். சரி, இப்போது இந்த இடம் மார்ஸ்லேண்டாவது இதாவது நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 15 ஏக்கர் வந்து ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்கணும். அது வந்து அந்த பிரிகேடு மட்டும் 15 ஏக்கர், அது இல்லாமல் சில்லறையாக வேறு கொடுத்துருப்பாங்களாங்க. சரி, இதை இன்னும் ஒரு புரிதலுக்காக ஒன்று சொல்கிறேன். ஓகே, இப்போ பிரிகேடு வந்து கடைசியாக வருவோம், அவன் நிலைமை என்னன்னு. 1960-70களில் அந்த பள்ளிக்கரணை அந்த மெயினாக வந்து நம்ம சொல்கிறதே பள்ளிக்கரணைன்னு வச்சாச்சுன்னா சுற்றி உள்ள மொத்த இடத்தையும் வச்சுக்கோமே. அன்னைக்கு அந்த மார்ஷ்லேண்டாக அறியப்பட்டது என்னது, டெடிக்கேட்டட் மார்ஷ்லேண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மார்ஷ்லேண்டோட அளவு எத்தனை ஏக்கர்னா கிட்டத்தட்ட 14 ஏக்கர். சரி, 14,000 ஏக்கர், 14 இல்லை 14,000 ஏக்கர் இருந்தது. அதான் இன்றைக்கு வந்து குடியிருப்புக்குன்னு பேர் போன ஒரு பகுதியாக இன்றைக்கு பல உயர கட்டடங்கள் எழுப்பப்படக்கூடிய ஒரு பகுதியாக பள்ளிக்கரணை இருக்குது. இதற்கு முன்பாக அந்த பள்ளிக்கரணை பகுதி எத்தனை ஏக்கர் அளவுகோல இருந்தது? சரி, அது எத்தனை ஏக்கர்னா நம்ம பிரித்து பேசிடலாம். 60-70களில் அவங்க வந்து இந்த டெடிக்கேட்டட் லேண்ட் இருக்குல்ல, இந்த மார்ஷல் லேண்டுன்னு சொல்கிறாங்க. மார்ஷல் லேண்ட், அதாவது சதுப்பு நில காடுகள், சதுப்பு நிலம். ஏற்கனவே போன இதுலேயும் சொல்லியிருக்கேன், சதுப்பு நில காடுகள் இருக்குல்ல, அது வந்து நம்ம கடலுக்கும் நிலத்துக்குமான ஒரு ஜங்ஷன், உயிரோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அங்கே வாழக்கூடிய மிருகங்கள், பறவைகள், பூச்சிப்புட்டுகள் அனைத்தும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா விலங்குகளோட அந்த இப்போ உணவு சைக்கிள் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும். நீங்கள் வந்து மாங்குரோவ் காடுனா வந்து என்ன குரூப்பாக வரும் பார்த்தீங்களா, பயங்கரமான நெருக்கடியாக வளரும் பார்த்தீங்களா மாங்குரோவ் காடு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் வளர்க்குறதே வந்து ஜப்பான் முறையில் மியாவாக்கி காடுகள்னு வளர்ப்பாங்க. மியாவாக்கினா வந்து ஒரு கேப்பு வந்து நமக்கு நார்மலாக ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடையில கேப் வந்து 10 அடி 15 அடி விடுவாங்க. இது வந்து 3 அடியில் விட்டு மரம் வளர்க்குறது. 3 அடி மரம் கடலும் இணையக்கூடிய பகுதியில் அதிகமாக வளரும். இதில் வந்து எந்த இடத்துல இப்போ எப்படின்னா பெரிய மரங்கள் வந்து அதுவும் இங்கே கீழே வந்து தண்ணீராக இருக்கும், ஈரமாக இருக்கும். ஈரத்தில் வளரக்கூடிய அந்த மரம் ப்ளஸ் ஈரத்தில் வளரக்கூடிய அந்த அலோகேசியா கொலகேசியான்ற மாதிரி சில செடிகள்லாம் இருக்குது. ஓகே, அதில் ஈரத்தில் வளரக்கூடியது. அதுக்கப்புறம் தவளையிலேருந்து, மீனிலேருந்து, பூச்சியிலேருந்து. ஏன்னா தவளைக்கு மீனுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு பூச்சி வேணும், பூச்சி சாப்பிட்றதுக்கு இலை வேணும் அப்படின்னு ஒரு பெரிய சைக்கிள் அது. ஓகே, இது வந்து அழிக்கப்பட்டால் இந்த உயிரினங்கள் என்னாகும்? ஒன்று நாட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு வந்து பேரழிவு. ஓகே, ஏன் பேரழிவுனா அது முதல்ல ஒன்று அதோட இனம் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இனம் குறைஞ்சிச்சு அப்படின்னா இது மோசமாகும். ஓகே, இந்த மாதிரி இந்த மார்ஷ்லேண்ட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 14,000 ஏக்கர் இருந்தது 1970களில். ஓஹோ, இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 1500 2000 ஏக்கருக்குள்ளே இருக்குது. அப்போது மொத்தத்துக்கு வந்து 10-12,000 ஏக்கர் எங்கே போச்சு? எல்லாம் வந்து மண்ணை போட்டு இறுக்கி அடித்து எல்லாம் முடிச்சிட்டோமா? சரி, அப்போ வந்து அப்பப்போ இதை வெள்ளம் வரும்போது அந்த ஏரியா பூரா வந்து வெள்ளம் வருது, வீடு போச்சு, காரு போச்சு, இது போச்சுன்றாங்களே. ஏன் உங்களோட மார்ஷ்லேண்டு நிலம் போச்சே, அதை பற்றி யாரும் கவலைப்படல. நான் சொல்கிறது பொதுமக்களுடைய அவலக்குரல் இருக்குல்ல, அந்த அபயக்குரலோ அவலக்குரலோ, அந்த அவலக்குரல் வந்து நான் எப்போவுமே குறை சொல்ல மாட்டேன். நமக்கு ஆளும் அரசு அப்படின்னா அந்த ஆளும் அரசுக்கு நம்ம வாங்குறதுலேருந்து மூச்சு ஊர்லேருந்து அத்தனைக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே,
அப்போ வரி கட்டுறோம்னா நம்ம வந்து நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு உங்கள் சொந்த காசு 400 தான் வரும், 600 ரூபா வரி கட்டுறீங்க. ஆனால் இப்போ பார்த்தா அப்படி தெரியாது. டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் 600 650 ரூபா வரி கட்டுறீங்க. அப்போ வரி இவ்வளோ வரியை வந்து வளைச்சு பிடிச்சி வாங்குற அரசு யாருக்கு சாதகமாக இருக்கணும்? எவன் வரி கட்டுறானோ அவனுக்கு சாதகமாக இருக்கும்ல. எவன் வந்து ஏமாத்துறானோ இடையில ஒரு பில்டராக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், அல்லது அமைச்சர்களாக இருக்கட்டும், இவங்க பூரா எல்லாம் வலிச்சு எடுத்துட்டாங்கன்னா ஏன்னா இப்போ திமுக மேலே வந்த குற்றச்சாட்டு என்ன? கண்டனம்லாம் கை வைக்கிறாங்க. G2 அது வந்து நமக்கு அது நிறைய மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் அடங்கி கிடந்த G2 வந்து ரொம்ப பிரமாண்டமாக வர்றாங்க. நான் வந்து விருதுநகர் அருப்புக்கோட்டை ரோடுக்கு போகிறேன், அங்கே பார்த்தா G2 ரொம்ப பெருசாக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல். இல்லை அதை நான் வந்து போன இடத்துல சொல்கிறேன். அப்போ G2 அது வரைக்கும் எங்கே இருந்தாங்க? திடீர்னு அவ்வளோ பெருசாக எங்கே எப்படி வந்தாங்க? ஒரு அதானி மாதிரி வந்து எக்கச்சக்கமாக வந்து பேங்க்கில் லோன் கொடுத்தெல்லாம் கொடுத்தாங்களா? நான் வந்து சவுத் இந்தியனுக்கு வந்து கண்டிப்பாக பேங்க்கில் லோன்லாம் தரமாட்டாங்க. நார்த் இந்தியன் அதுவும் குஜராத்துக்கு மட்டும் தான் பேங்க் லோன் எல்லாமே அப்ரூவல் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் மார்ஸ்லேண்ட் இப்போ இது வந்து எல்லாம் முடிஞ்சா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஃபேமிலி வந்து அஃபெக்டட். 1 லட்சம் ஃபேமிலி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்களுக்கு வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அதை ரீசேல் பண்ணவும் முடியாது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொந்த காசு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவும் முடியாது. ஏன்னா எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. இதுக்கு இடையில திடீர்னு நைட்டில் வந்து சத்தம், இது உடைக்கிற சத்தம் கேட்குதான், வெட்டுற சத்தம் கேட்குதான்னு சவுண்டு வருது. என்னென்னா ஒரு பக்கம் அங்கே கோர்ட்டில் போய்கிட்டு விட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிவு பண்ணி அது வேறு வேலை பார்க்குறாங்களாம். அதை வந்து நைட்டாக போய் ஃபோட்டோ வீடியோ எடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ தான் வந்து எல்லாருக்கையிலையும் செல்ஃபோன் இருக்கு இல்லையா, எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸ். அது நிறையா வர ஆரம்பிச்சு, எல்லாம் வந்து சைலண்ட்டாக இருக்குது. மக்கள் வந்து அவதிப்படுறாங்க ஒரு பக்கம். சரி, பிரிகேடு என்னாச்சு? அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த 14.7 ஏக்கர் ஓகே, இது மார்ஸ்லேண்ட் இல்லை. எங்களுக்கு வந்து நாங்கள் இது எல்லாத்தையும் வந்து மார்ஸ்லேண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. மார்ஸ்லேண்டு அப்படி தான் சொல்லுவாங்க, மார்ஸ்லேண்டு பக்கத்தில் இருக்குது, அதில் மார்ஸ்லேண்ட் இல்லை. இவங்க வந்து இப்படி அப்புறம் கொடுத்து கட்டி முடிச்சக்கப்போ இப்படி வேணும்னு இப்படி பண்ணுறாங்க. இந்த ஆட்சி மாறிடுச்சுல, இப்போ பண்ணுறாங்க. இது பண்ணது யார் அப்படின்னா இவங்க இருக்காங்க இல்லையா, அறப்போர் இயக்கம்னு ஒன்று தெரியுமா? ஆமாம், அந்த உண்மையிலே அறப்போர் இயக்கம். ஓகே, அவங்க வந்து நினச்சிருந்தா இதை வந்து அங்கே வந்து பெருசாக எடுத்து சைலண்ட்டாக வந்து சைடில் வந்து அவங்களுக்கு ஒரு சரிப்பா போனால் போகுது, ஒரு 5 கோடி கொடுத்துரு அப்படின்னு காசு வாங்கிட்டு போயிருக்கலாம். இதை வச்சு மிரட்டி பண்ணுற சில கீழ்த்தரமான பத்திரிகையாளர்கள் இப்போ சில அமைப்புகளாக இருக்குது. அது பேர் சொல்ல விரும்பல, எனக்கே தெரியும் சில அமைப்புகள்லாம் இந்த கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த அறப்போர் இயக்கம் இந்த மார்ஸ்லேண்டில் நீ இப்படி பெருசாக இது கட்டினீங்கன்னா என்னாகும்? ஒன்று அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஈக்கோ சிஸ்டமும் டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து நம்ம சென்னையில், இது இப்போ சும்மா பொது அறிவு தான், சென்னையில் பயங்கரமாக கொசு வருது. ஏன்? நார்மலாக வந்து சென்னை அளவுக்கு சென்னை வந்து எக்கச்சக்கமாக கொசு வருது. காரணம் என்னென்னா சென்னையை சுற்றி நிறைய அந்த ஆறுகள், அதாவது சரி அந்த காலத்தில் ஆறுகள் ஓடி, அந்த காலத்தில் ஆறுகள் இல்லாமல் இருந்துச்சா, தண்ணீர் இல்லாமல் இருந்துச்சா? ஏன் அந்த காலத்துக்கு இவ்வளோ கொசு வரல? ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், நம்ம வந்து கொசுவை வந்து அழிக்க போகிறோம் மருந்து அடிக்கிறோம் பார்த்தீங்கல்ல, அந்த மருந்து வந்து கொசுவை சாப்பிட்ற பூச்சி இருக்குல்ல, தட்டாம்பூச்சி மாதிரி, அதை பூரா அழிச்சிருச்சு. ஸோ இயற்கையில் என்னென்னா கொசு உற்பத்தி பெருசாகும். அதை உணவாக கொள்ளக்கூடிய தட்டா மாதிரி வந்து பிரிடேட்டர் இன்செக்ட் இருக்கு இல்லையா, அது இப்போ பெருசாக வரும். அந்த பிரிடேட்டர் இன்செக்ட் சாப்பிட்றதுக்கு சில பறவைகள் வரும். அந்த பறவையை சாப்பிட்றதுக்கு சில கழுகுகள் மாதிரி, காக்கா மாதிரி இது வரும். இதெல்லாம் வந்து உணவு சைக்கிள். நம்ம இதை பூரா பிரிடேட்டர் பூச்சியை பூரா அழிச்சிட்டோம், கொசு பெருகிருச்சு. ஓகே, சின்னதாக மழை பெஞ்சு தண்ணி தேங்கின்ற போது கொசு முட்டை விட்டு உடனே பெருசாக வந்துடுது. அப்போது இந்த மாதிரி அங்கே சதுப்பு நில காடுகளில் வாழக்கூடிய நமக்கே தெரியாத உயிரினங்கள் இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்தால் பெரிய பிரச்சனை வருமா? இப்போ அங்கே வந்து கோர்ட்டில் போய்கிட்டுருக்கு, அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே வந்து அந்த இதில் என்னென்னு சொல்லி டிஸ்கஷன் போய்கிட்டுருக்கு. சேம் டைம் வந்து சென்னை ஹைகோர்ட்லேயும் போய்கிட்டுருக்கு. ஏன்னா சென்னை ஹைகோர்ட் நிறுத்தி வச்சது. ஏன்னா அறப்போர் இயக்கம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் பார்த்து ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கே கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனோன்னா நிறுத்தி வச்சிருச்சு கோர்ட்டு. நிறுத்தி வச்சா அவங்களுக்கு வந்து 2000 கோடி ப்ராஜெக்ட்னு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1000 கோடிக்கு மேலே வந்து எப்படி செலவு பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஓகே, செலவு பண்ணால் அவங்களுக்கு வந்து 1000 கோடிக்கு வந்து மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அது ஏன்னா எப்போவும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அதில் லாபம் நினச்சா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த திமிரு தெனாவட்டில் இது வந்து நம்ம திமுக ஆட்சி அப்ரூவல் கொடுத்தாச்சு. அவர் இப்போ சேகர்பாபு வந்து பேர், அவர் அமைச்சர். ஆனால் அதுக்கு வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் உண்டு அங்கே. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன, சேகர்பாபு பேர் தான் முன்னாடி நிற்குது. இவர் தான் அங்கே சிஎம்டிஏயில் சேர்மனு, அவர் தான் வந்து அப்ரூவல் கொடுத்தாரு அப்படின்னு வருது. இது மட்டும் இல்லாமல்
இது வந்து பிரிகேடுங்கிறது ஒரு பெரிய இது அவங்க எதிர்த்து போயிருக்காங்க. எதிர்த்து போக முடியாத சின்ன சின்ன பில்டர் எக்கச்சக்கமாக இருக்காங்க அங்கே. ஓகே, அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சா. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா கோர்ட்டில் இன்னும் அது வந்து விவாதத்தில் இருக்குது. அது வரைக்கும் இங்கே வந்து ஒர்க் எதுவும் நடக்கக்கூடாது. ஏதாவது அதான் சொல்லி ஏற்கனவே ஒர்க்கு நடக்கிறலாம் வந்து எடுத்து பிடிச்சி போட்டு வந்து பிரச்சனை அப்படி பிரச்சனை ஆச்சுன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் ஆயிரும் பிரிகேடுக்கு அப்படின்னு இப்போ எல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போது அரசு வந்து உடனடியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்க வந்து அதில் நம்ம முன்னாடி பேசின சிலர் போட்டிருந்தாங்க, ஆமாம் இப்படியே வந்து எதையுமே வந்து தொடக்கூடாதுன்னு போட்டிருந்தா அப்போ சென்னை இவ்வளோ பெருசாக எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்றாங்க. சென்னை வந்து ஒரு இடத்துல வளர வேண்டியதில்லை. மார்ஸ்லேண்டை விட்டுரு, குளத்தை விட்டுரு, குளம் வரட்டும், குளம் இருக்குன்னா அந்த குளத்துலேருந்து தண்ணி வரட்டும், பக்கத்தில் அக்கம் பக்கம் அங்கங்கே வந்து ஒரு 10,000 வீடு 20,000 வீடு அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணி இந்த சென்னையை வந்து ஒட்டுமொத்தமாக நெருக்கடி இல்லாமல் பிரித்து அங்கங்கே குளம் இருக்குது, அங்கங்கே வீடுகள் இருக்குது, அங்கங்கே விவசாயம் பார்க்க முடியாது. சிட்டியில் விவசாயம் இல்லாத நீர் வரத்து இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கட்டமைக்கலாமே. அட்லீஸ்ட் இது வரைக்கும் நடந்து போச்சுல, இனிமேலாவது எக்ஸ்பென்ஷன் இருக்குல்ல, அதில் ஏன் வந்து நெருக்கடியில் போய் பண்ணுற, தள்ளி பண்ணலாமே. அந்த மாதிரி வந்து ஒரு அறிவோடு செயல்படணும். இயற்கையை நம்ம வந்து அதை என்ன சொல்கிறது தான், இயற்கையை நம்ம வஞ்சனை செய்தோம் அப்படின்னா இயற்கை வந்து லேசாக ஒரு சின்ன குலுங்குச்சுன்னா போதும். ஏற்கனவே நான் வந்து முன்னாடியும் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் வந்து அந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஒர்க் பண்ணும்போது அங்கே சீஸ்மிக் சென்டர்னு இருக்குது. அந்த நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, அந்த நிலநடுக்கத்தை வந்து 24 மணி நேரம் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து அணு உலை போய்கிட்டு இருக்கு. நமக்கு வந்து மேப்ஸ்ன்னு சொல்லி மெட்ராஸ் பவர் இருக்கு இல்லையா ஸ்டேஷன், அது இருக்குது. பாவினின்னு சொல்லி புதுசாக வர பண்ணியிருக்காங்க. அவர் அங்கே வந்து ரிசர்ச் வர நடந்துகிட்ருக்கு, ஐஜிக்காருன்னு சொல்லி. அப்போது அங்கே ஏதாவது சின்னதாக குலுங்கி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது அணு உலை வெடிச்சதுன்னா நம்ம சென்னையெல்லாம் காலியாயிரும். ஓஹோ, ஆமாம். என்ன அப்போ நான் வந்து அங்கே இந்த லேண்ட்ஸ்கேப் கார்டன் மெயின்டெனன்ஸ்க்காக நான் 1 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தேன். அப்போ நான் சீஸ்மிக்கு உள்ளே போயிருக்கேன். அங்கே வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து இந்த இதில் வந்து மால்தீவ்ஸ் இல்லை, என்னது நம்ம அந்தமான் நிக்கோபார் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வந்து நிலநடுக்கத்துக்கான எபிசென்டர் இருக்குது. அடிக்கடி நிலநடுக்கம் வரும். ஓகே, அதோட ஃபால்ட் லைன் சொல்லி நம்ம சென்னை வந்து முக்கியமான அதோட அந்த என்ன சொல்கிறது அதிர்வு லைன் இருக்கு இல்லையா, சென்னை வந்து வருது. ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டும் குறைஞ்சது 200லேருந்து 250 முறை வந்து நில அதிர்வு வந்துட்டுருக்கு. 250 முறை ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில். தப்பித்தவறி அதெல்லாம் வந்து ரிக்டர் ஸ்கேலில் 3/4 1 1.5 அப்படி வரும். தப்பித்தவறி வந்து இந்த மாதிரி மார்ஸ்லேண்டில் கட்டியிருக்காங்க. ஓகே, நில அதிர்வு வந்து ஒரு 4 ரிக்டர் ஸ்கேலில் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பில்டிங் காணா போயிருமே. ஏன்னா இயற்கை அப்படித்தான் பண்ணு. நீ வந்து இருக்க அமைக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், சோழி முடிச்சிடும். இல்லை திடீர்னு வந்து இப்போது எல்னினோ வந்திருக்கு. இப்போ எதிர்பார்க்குறது என்னென்னா வர நவம்பர் டிசம்பரில் வந்து அளவுக்கு அதிகமான வெள்ளம் வரும், மழை பெய்யும். மழை பெஞ்சால் வெள்ளம் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, அது ஏன்னா இப்போ எக்கச்சக்கமாக வந்து நம்ம இது வரலாறு காணாத அளவுக்கு வெயிலை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நம்ம மார்ச் கடைசியில் இருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இப்போ ஆகஸ்ட்டில் இருக்கோம். 4 மாதம் வந்து அளவுக்கு அதிகமான இதை பார்த்துட்டோம். இந்த வெப்பங்கிறது என்ன, நிலத்தில் வெப்பம் வந்துச்சுட்டு நம்ம பார்த்துட்டோம். கடலுக்குள்ளே வெப்பம், அந்த வெப்பம் நீரை வந்து ஆவியாக்கும். அந்த ஆவியாக போன நீர் வந்து மழையாக பொழிஞ்சே தீரும். நமக்கு வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து பெரிய மழையால் ஆபத்து காத்திருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த மார்ஸ்லேண்டு இந்த மாதிரி வந்து இயற்கையை நம்ம வந்து சீண்டாமல் பண்ணோம்னா நம்ம நல்ல விதமாக வாழலாம். டவர் கட்டுறது தப்பெல்லாம் இல்லை, ஆனால் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கே கட்டணும் அப்படின்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து கூவம் கரையில் வந்து அங்கே எத்தனை டவர் கட்டிருக்காங்க. அப்படி கூவம் கரையில் டவர் கட்டி எக்கச்சக்கமாக தண்ணி வந்து அடிச்சுட்டே போச்சு வச்சுங்க, கீழே அடிச்சிருச்சுன்னு என்ன செய்வீங்க நீங்கள்? வந்து உங்களுடைய பேஸ்மெண்ட் இருக்குல்ல, பைலிங் இருக்குல்ல, எவ்வளோ தான் பண்ண முடியும். அதே மாதிரி மார்ஸ்லேண்டு வந்து உண்மையிலே ஒரு டேஞ்சரஸ் ஏரியா. அவங்க வந்து வாதாடலாம், இந்த எல்லைக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு வாதாடலாம். ஆனால் இயற்கை வந்து அதெல்லாம் வாதாடாது. ஓகே, ஒரே போடு புரட்டி எடுக்கும். இன்னும் பிரிகேடுக்கு வந்து என்ன சொல்ல போகிறாங்க, 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதை நம்பி இருக்கிற மக்கள் அப்படின்னு வந்து இந்த கோர்ட்டு பார்க்க போகுதா, அல்லது இயற்கையை அழிக்கிறது தப்பு இவங்க தலையில் சம்மட்டி வச்சு அடித்தோம்னா அடுத்து இந்த மாதிரி மார்ஸ்லேண்டு இயற்கையை வந்து பால்படுத்துறதை யாரும் வரமாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, எந்த பில்டரும் எந்த மக்களும் வாங்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அதை வந்து கைவிட போகிறேன். அது தீர்ப்பு அப்படி வரப்போதா அப்படின்னு கூடிய சீக்கிரம் தீர்ப்பு வந்துரும்னு தோணுது. அரசுடைய தீர்ப்பா அல்லது இயற்கையுடைய தீர்ப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அரசுன்னா ஆமாம், அரசுங்கிறது நம்ம நீதிமன்றம் சேர்த்து. ஓகே, அரசு அதாவது ஆளுங்கிற அரசு, அதிகாரிகள், நீதிமன்றம் எல்லாம் சேர்த்து நம்ம மனுஷங்க போடுற தீர்ப்பா அல்லது இயற்கை போடுற தீர்ப்பா அப்படின்னு
ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த பிரிகேடுன்னு எடுத்தோம்னா, பிரிகேடு வந்து அவன் பண்ணது சரியான ஒரு தகுடுதத்த முட்டாள்தனம். எனக்கு அரசு இருக்குது, இந்த மாதிரி 2026 திரும்ப திமுக தான் வரும் அப்படின்னு சொல்லி தெனாவட்டில் பண்ணுறாங்கல்ல. அப்படி வந்தால் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடத்த பூரா எடுத்து பிரிகேட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு போட்டு மொத்தத்துக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து மழை போட்டு அடித்து தூக்கிட்டு போயிடும். பெரிய பில்டிங் ஒருவேளை கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும், சின்ன சின்ன பில்டிங்கை பூரா நிறைய அடிச்சுட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு, எளிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்பி கழுத்து இருக்கிறது இது அரசு அதிகாரிகள். அவங்க யாரெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாங்களோ அவங்கள பூரா இன்றைக்கி பிடிச்சி இழுத்து கோர்ட்டில் கொண்டு போட்டு அவங்களோட என்ன சொல்ல நிறையா அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணு, ஃப்ரீஸ் பண்ணு அப்படின்னு நிறைய பின்னூட்டத்தில் எக்கச்சக்கமாக போடுறாங்க. நம்ம மக்கள் உண்மையிலேயே இந்த பில்டரு, அதிகாரிகள், அரசு, அப்ரூவல் கொடுத்த அரசு அத்தனை பேர் மேலேயும் கோபமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் இந்த பாதிப்புக்கு உள்ளாகாமல் இனி இந்த குடியிருப்பு வாசிகள் ஒரு லேண்டை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் தேவைப்படுது. பெரிய அவேர்னஸ். ஆமாம். இது இனிமேல் பள்ளிக்காரனே அஜ்ஜோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டின வீடு இருக்குது, நம்ம 2 கோடி ரூபா வீடு நான் 1 கோடி ரூபா கொடுக்குறேன். இப்போ துபாயில் குயிக்கி விற்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்படி தான் ஆள் யாரும் வாங்க வரல. அதனால் 3 கோடி ரூபா ஃப்ளாட்டை 1 கோடிக்கு 1.5 கோடி கொடுக்குறேன், 2 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு அங்கே கூவி விற்கிறாங்க. அது மாதிரி இங்கேயும் பள்ளிக்காரனை இன்னொரு துபாய் மாதிரி பள்ளிக்காரனை அந்த மாதிரி கூவி விற்க ஆரம்பிப்பாங்க. வாங்க ஆள் இருக்காது, ஏன்னா அப்ரூவல் கிடையாது. போய் இருந்துக்கலாம். அது இருக்கிறது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அங்கங்கே போய் இருந்துக்கலாம்னா இருக்கிற கூட இனிமேல் அலோவ் பண்ணுவாங்களா, இல்லை போகிற போக்கில் கரண்ட் தண்ணி கட் பண்ண போகிறாங்களா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் என்ன இருந்தாலும் இனி மக்களுக்கும் நம்பர் 1 மக்களுக்கு அவேர்னஸ் நம்பர் 1. நம்பர் 2 பில்டரை இறுக்கி கரெக்டாக பிடிக்கணும். அதே மாதிரி அதிகாரிகள், இந்த சிஎம்டிஏ அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அதில் நான் இடையில ஒரு நல்ல அதிகாரியெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் பெரும்பாலான நாட்கள் ப்ரெஷரு, பேராசை ரெண்டும் சேர்த்து ஓகே மக்களை சாகடிக்கிறது இருக்குல்ல. இதில் இப்போ ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு எந்த வழியில் சொல்யூஷன் கொடுக்க போகுது, நிவாரணம் கொடுக்க போகுது, அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகுது. இப்போ வளைச்சு இப்போ விஜய் அரசு பிடிக்கிறாங்க இல்லையா, இப்போ இதுக்கு காரணமான அவர் சேகர் பாபு, சிஎம்டியில் இருக்க அதிகாரிகள், என்விரான்மெண்டலில் இருந்த அந்த மினிஸ்டரு, அதுக்கப்புறம் அங்கே அப்ரூவல் கொடுத்த அதிகாரிகள் அத்தனை பேர் ஒரு 15-20 பேர் இருக்க மாட்டாங்களா, அத்தனை பேர் மேலே வழக்கு போட்டு பிடிச்சி உள்ளே போடட்டும். இனிமேல் அப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான். அதனால் இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ். நான் தண்டனை கொடுக்கறது திமுக, அதிமுக, தாவேக்கான்னு பார்க்கல, யார் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். மற்றொரு நேர்காணலை சந்திக்கலாம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி.